இந்த 6 அக்ஷரங்களையும் முதல்ல எழுதிடணும். சரியா? அ ஆ இ ஈ உ ஊ. இந்த 6 அக்ஷரங்களையும் இதே மாதிரியே எழுதிக்கோங்க. இந்த அக்ஷரங்களை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா அ ஆ இ ஈ உ ஊ. சரியா? ஓகே மகோதயா. இதை யார் யாரெல்லாம் எழுதி முடிச்சுட்டீங்களோ நீங்க சொல்லலாம், நாங்க முடிச்சிட்டோம், அடுத்ததுக்கு போலாம். இல்ல சுவாமி ஒன்னும் முடிக்கல, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னா நான் இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்றேன், நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. முடிச்சாச்சு மகோதயா. எழுதிட்டோம். வெரி குட், வெரி குட். எழுதிட்டோம். ஸ்ரீநிதி அம்மா, லாவண்யா அம்மா, மது ஜெயந்தி அம்மா, லட்சுமி அம்மா, கிருஷ்ணா. எழுதிட்டோம் மகோதயா. சரி, அடுத்தது போலாமா? போலாம் குருஜி. இந்த பக்கம் எழுதுறேன். சரியா? இந்த பாருங்க, என்னுடைய பொண்ணு பண்ண வேலை இத மாதிரி கிறுக்கி வச்சிருக்கான். இந்த இந்த இது ரைட்டிங் பேட் மாதிரி இதுதான் நான் வச்சு எழுதிட்டு இருக்கேன். இதுல என்னமோ எழுதி வச்சுட்டான். சரி, அடுத்தது ரு ரு ல ஏ ஐ ஓ ஔ அது மேல இருந்துங்க. அம் ஆஹா. இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ரு ரு ல ஏ ஐ ஓ ஔ அம் ஆஹா. என்னம்மா? தெரியலையா? இருங்க. உங்க வீடியோ தெரியலையே. என் வீடியோ தெரியலையா? தெரியுது இப்ப தெரியாது. அப்பப்போ கட்டா இருக்கு குருஜி. இல்ல, அது ஏன்னா எல்லாருமே மியூட்ல இருந்தா மட்டும்தான் என்னுடைய வீடியோ எல்லாருக்கும் தெரியும். யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டான்னா அவளுடைய இதுதான் வரும். சரியா? இப்ப எல்லாருமே மியூட்ல தான் இருக்கா. இப்ப எல்லாருக்குமே இது தெரியும். ரு ரு ல ஏ ஐ ஓ ஔ அம் ஆஹா. இந்த ரு எப்படி எழுதணும்னு எழுதி காட்டுறீங்களா? முதல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, குட்டி பசங்கள்லாம் வந்து டிராயிங் வரைகிற மாதிரி அதை பார்த்து வரைஞ்சிட்டு இருக்கோம். ஒரு அக்ஷரத்தையும் எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே. எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு மகோதயா. ஆஹா வரைக்கும் எழுதியாச்சா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் காட்டுங்க. ஆயிடுச்சு சுவாமி. வெரி ஜி ரூ சொல்ற இல்லையா முதல் அக்ஷரம் ரூ, அடுத்தது ரூன்னு நெடிலா? ஆமா, நெடில் தான். கரெக்ட். சரி, இது வந்து எல் ஆர் யூ ரூ அப்படிங்கிற சவுண்ட் அடுத்தது. ஆமா, எல் ஆர் யூ. அத எல் ஆர் யூ. வெயிட் அத ல் அப்படின்னு சொல்லுவா. இல்ல பிராச்சீன புஸ்தகங்கள்லாம் வந்து ல அப்படின்னு சொல்லுவா. சரியா? புரியுறதா? எழுதிண்டாச்சா? மகோதயா. வெரி குட். சரி, ஆச்சாரிய, இந்த ஐ ஓ ஔ அந்த கொம்பு வந்து சுழிக்கணுமா இல்ல வெறும் பிளைனா போடலாமா? அது உங்களுடைய விருப்பம் தான். புரியுறதா? அதுல வந்து சுழிச்சு தான் போடணும்னு எந்த நியதியும் கிடையாது. சரியா? ஓகே, தன்யவாத். ஆமா, இப்ப நாங்க வந்து சின்ன வயசுல எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எங்க வாத்தியார் வந்து அந்த கொம்பு வந்து சுழிச்சு போட்டு அவர் பார்த்து எழுதினதுனால நாங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டோம். சரியா? தன்யவாத். அது மாதிரி ஒண்ணும் கிடையாது, நீங்க எப்படி வேணாலும். ஓகே, ஷூர். சரி, இப்போ நான் சொல்றேன், லிசன் பண்ணிட்டே வாங்க. அச் அக்ஷராணி ஸ்வராட்சராணி சான்ஸ்கிரிட் வவல்ஸ். சம்ஸ்கிருத உயிரெழுத்துக்கள். அ ஆ இ
ஈ உ ஊ ரு ரு ல ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. புரிஞ்சுதா? ஆமா இது உடனே புரியாது. இது முடிச்ச உடனே ஒரு வீடியோ அனுப்புவேன். அந்த வீடியோ ஒரு 10 தடவையாவது பார்க்கணும். பாப்பீங்களா? கட்டாயம் பாக்குறோம். கட்டாயம். அந்த வீடியோ பெரிய லென்த்தாலாம் இருக்காது, கவலைப்படாதீங்க. ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கும். சரியா? சரி சார். கட்டாயம். வெரி குட், வெரி குட். ஓகே குட். இப்போ நமக்கு 8 நிமிஷம் இருக்கு. அந்த 8 நிமிஷத்துக்குள்ள அடுத்த கான்செப்டுக்குள்ள போலாம். நீங்களா ரெடியா? ரெடி. இதுல யாருக்காவது என்ன சுவாமி இப்பதான் இந்த அக்ஷரங்கள்லாம் சொல்லி கொடுத்தீங்க, அதுக்குள்ளயும் அடுத்த கான்செப்டா, இதுவே ஒண்ணு கொஞ்சம் சொல்லி தரலாமே அப்படின்னு யாராவது இருந்தா திருப்பி ஒரு தடவை அதையே நான் சொல்லித்தரேன். அடுத்த கான்செப்ட் போலாமா? போலாம். போகலாம் மகோதயா. வெரி குட். அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு ல ஏ என்ன தெரியல. ஐ ஓ ஔ அம் ஆஹா. இப்போ இந்த அக்ஷரங்கள் எல்லாத்தையும் ஒரே போர்ட்லயே உங்களுக்கு காமிச்சுட்டேன். உங்களுக்கு தெரியறதா? கிளியரா இருக்கா? தெரியுது. இப்போ இந்த அக்ஷரங்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல. இப்போ தமிழ்ல இதே மாதிரியே அ ஆ இ ஈ உ ஊ இதெல்லாம் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? உயிர் எழுத்துக்கள் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா குரு. ஆமா குரு. அந்த உயிர் எழுத்துக்களை டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்களா இல்லையா? இதெல்லாம் இப்படி, இதெல்லாம் இப்படி, இதெல்லாம் இது, இதெல்லாம் அது அப்படின்னு பிரிப்பீங்களா இல்லையா? ஆமா. என்னமா பிரிப்பீங்க? எப்படி பிரிப்பீங்க தமிழ்ல? குரில் நெடில். குரில் நெடில் பிரிப்பீங்களா இல்லையா? ஆமா. அதே மாதிரியே சம்ஸ்கிருதத்திலே இப்ப நம்ம பிரிக்க போறோம். புரியுறதா? எஸ் அப்படின்னு போட்டா ஷார்ட் வவல், எல் அப்படின்னு போட்டா லாங் வவல். ஓகேவா? கொஞ்சம் வாய்ஸ் இதா இருக்கு, அவ்வளவு வால்யூம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? கொஞ்சம் வால்யூம் என்ன நன்னாவே கேக்குறது. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சுவாமி. எல்லாரும் மியூட்ல போட்டாதான் வரும். எல்லாரும் மியூட்லயே இல்ல. ஆமா 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 கரெக்ட். ஒரு 4-5 பேர் மியூட்ல இல்லாம தான். கலா ரவிச்சந்திரன் மியூட்லயே இல்ல. ஆமா இல்ல, கலாமா மியூட்ல போயாச்சு. மியூட்ல இல்ல. வீடியோல இருக்கா? புரியல. வீடியோல இருக்கா? வீடியோ மியூட். கரெக்ட் கரெக்ட். வீடியோ மியூட் கண்டிப்பா பண்ணணும். சரியா? வெரி குட், வெரி குட். வெரி குட். எல்லாருமே மியூட் பண்ணியாச்சு. வெரி குட். இப்போ நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த ஆல இருந்து அஹா வரைக்கும் நம்ம பாக்குறோம் இல்லையா? அதுல குரில் நெடில் அப்படின்னு 2 உண்டு. சரியா? அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எஸ்ன்னு போட்டா ஷார்ட் வவல், எல் அப்படின்னு போட்டா லாங் வவல். சரியா? புரியுறதா? புரியுது மகோதயா. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப முதல்ல அ, இது ஷார்ட் வவலா லாங் வவலா? வெரி குட், போட்டாச்சு. எஸ் போட்டாச்சு. அடுத்தது ஆ, லாங் வவல். லாங் வவல், எல் போட்டாச்சு. எல் போட்டாச்சு. அடுத்தது இ, ஷார்ட் வவல். வெரி குட். அடுத்தது இ, லாங் வெரி குட், போட்டாச்சு. லாங் வவல், எல் போட்டாச்சு. உ, ஷார்ட் வவல் போட்டாச்சு. எஸ் போட்டாச்சு. அடுத்தது ஊ, லாங் வவல் லாங் வவல். வெரி குட், எல் போட்டாச்சு. அடுத்தது ரு, ஷார்ட் வவல் ஷார்ட் வவல் போட்டாச்சு. ரு, ரு, லாங் வவல் நெடில், லாங் வவல். வெரி குட். அடுத்தது ல, ஷார்ட் வவல் ஷார்ட் வவல். எஸ், குரில் போட்டாச்சு. அடுத்தது ஏ, லாங் வவல் லாங் வவல். ஐ, லாங் வவல் அவர் தலைய தள்ள ஓ, லாங் வவல் ஓ ஔ, லாங் வவல் லாங் வவல். சரியா?
சரியா? இது ரெண்டுத்தையும் விட்டுருக்கோம். இது ரெண்டுத்தையும் கடைசி இருக்க பத்தியா, இது ரெண்டுத்தையும் விட்டுருங்க. புரியுறதா? இவாளை பத்தி கண்டுக்காதீங்க. புரியுறதா? இது மேல இருக்கிறத முதல்ல பாத்துடலாம். சரியா? அப்போ ஷார்ட் வவல், லாங் வவல் அப்படின்னு பிரிச்சாச்சு. சரியா? இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஷார்ட் வவல் எல்லாத்தையும் ஒரு லைன்ல எழுத போறோம், லாங் வவல் எல்லாத்தையும் ஒரு லைன்ல எழுத போறோம். இது முதல்ல பாத்துட்டீங்களா? எஸ் எல்னு போட்டுட்டீங்களா எல்லாரும்? வெரி குட். நாளைக்கு நோட்டு வச்சுக்கிறேன். கிருஷ்ணா அண்ணா, மது ஜெயந்தி அம்மா, கலா ரவிச்சந்திரன் அம்மா, சுந்தரம் சுவாமி, தேவதி அம்மா, எல்லாரும் நீங்க எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு மகோதயா. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். என் பேர் சொல்லலையா அவர்? எழுதிட்டாச்சா? எழுதிட்டாச்சு. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, இப்ப நான் இந்த பின்பக்க போர்டுல வந்து உங்களுக்கு ஷார்ட் வவல் அண்ட் லாங் வவல் தனியாவே எழுதி காமிக்கிறேன். அந்த ஃபார்மட்டையும் எழுதிக்கோங்க. சரியா? எல்லாரும் மியூட்டுக்கு போயிடுங்க பார்க்கலாம். எல்லாரும் மியூட்டுக்கு போக சொல்றேன். எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க. தெரியறதா பாருங்கண்ணா? தெரியுது மகோதயா. இப்ப மேல இருக்கக்கூடிய 5 இருக்கு பாத்தீங்களா? அ, இ, உ, ரு, ல். இது 5ம் வந்து ஷார்ட் வவல். புரியுறதா? புரியுது மகோதயா. ஆ, இ, உ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ. லாங் வவல். லாங். புரியுதா? வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். இப்ப வந்து இதெல்லாம் மேல இருக்கிறதெல்லாம் வந்து ஷார்ட் வவல், கீழே இருக்கிறதெல்லாம் லாங் வவல். இதெல்லாம் யாருக்கா இதுல டவுட் இருக்கா? நோ டவுட். இல்ல குருஜி. ஆச்சாரியா, இதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் நேம் இருக்கா சன்ஸ்கிரிட்ல? ஷார்ட் அண்ட் லாங் வவல் இருக்கு. ஓகே, ஓகே. அந்த லாங் வவல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து தீர்க்க ஸ்வராஹ அப்படின்னு பேர். தீர்க்க ஸ்வராஹ. சரியா? தீர்க்கம். ஆமா, தீர்க்கம் அப்படின்னா லாங். நம்ம சொல்லுவோம் இல்லையா, தீர்க்க தரிசி பாவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தீர்க்க ஸ்வராஹ அப்படின்னா லாங் வவல். ஆமா, ஹ்ரஸ்வ ஸ்வராஹ அப்படின்னா ஷார்ட் வவல். புரியுறதா? என்ன ஸ்வராஹ? ஹ்ரஸ்வ ஸ்வராஹ. ஆமா, குரிலுக்கு என்ன சொல்லணும்? என்னமா? குரிலுக்கு இன்னொரு தடவை சொல்லுங்க. ஷார்ட் வவலுக்கு சொல்றேன். ஹ்ரஸ்வம். 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 ஆமா, ஹ்ரஸ்வமா? ஆமா, ஹ்ர, இஹ், ஹ்ர. ஹ்ரஸ்வம். கரெக்ட். கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் எழுதி காமிப்பேன். சரியா? ஹ்ரஸ்வம். ஆமா. சரி, இப்போ இதோட இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. இந்த வகுப்புல இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருத ஸ்வர எழுத்துக்கள். சரியா? ஸ்வராட்சராணி. அந்த ஸ்வராட்சராணி மொத்தம் 15. அந்த 15ல கடைசியில இருக்கிற 2 விட்டுருங்கோ, மீதி 13. அந்த 13ல நம்ம 2ஆ பிரிச்சோம். லாங் வவல்ஸ், ஷார்ட் வவல்ஸ் பிரிச்சோம். அதுல ஷார்ட் வவல்ஸ் 5, மீதி 8 லாங் வவல்ஸ். புரிஞ்சுதா இது வரைக்கும்? புரிஞ்சது மகோதயா. வெரி குட். தன்யோஸ்மி. தன்யோஸ்மி. தன்யவாத். Thank you. धन्यवाद.